ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் உள்ள ஒரு பிரபல சந்தையில் அன்று புதன்கிழமை என்பதால் கூட்ட நெரிசல் அதிகம் இருந்தது. அப்போது மம்தா என்ற 32 வயது பெண் ஒருவர் போட்டோ எடுப்பதற்காக அருகே இருந்த போட்டோ ஸ்டுடியோவுக்குள் நுழைந்தார். அப்போது ஹெல்மெட் அணிந்து வந்த நபர் ஒருவர் தான் எடுத்து வந்த துப்பாக்கியால் மம்தாவை நோக்கி சுடத் தொடங்கினார். சம்பவ இடத்தில் மம்தா சுருண்டு விழுந்தார். துப்பாக்கி சத்தம் கேட்டவுடனே அருகில் இருந்த மக்கள் அலறி துடித்துக் கொண்டு ஓடினர். அதையடுத்து அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். பின்னர் அங்கிருந்தவர்கள் இரத்த வெள்ளத்தில் கிடந்த மம்தாவை அருகில் இருந்த மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் மம்தா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மம்தாவை சுட்டது யார் என அங்கிருந்த சிசிடிவி காட்சிகள் அனைத்தையும் வைத்து ஆய்வு செய்தனர். சம்பவ இடத்தில் மம்தாவை சுட்ட பின் அந்த நபர் கோரக்பூரில் உள்ள ஒரு வீட்டிற்குள் சென்று பதுங்கியது போலீசாருக்கு தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து அந்த இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கிருந்த விஸ்வகர்மா என்ற இளைஞரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். கொலை செய்யப்பட்ட மம்தாவும் விஸ்வகர்மாவும் கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர். இந்த தம்பதிக்கு தற்போது 13 வயதில் ஒரு மகள் இருக்கிறார். மம்தாவும் விஸ்வகர்மாவும் திருமணம் செய்து கொண்டு சில ஆண்டுகள் சந்தோஷமாகவே வாழ்க்கையை நடத்தி வந்துள்ளனர். அதன் பின்னர் விஸ்வகர்மா வேலையை விட்டுவிட்டு குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறார். இதனால் தொடர்ந்து மது குடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று தனது மனைவி மற்றும் மகளை அடித்து துன்புறுத்தி வந்துள்ளார். இதையடுத்து குடிப்பழக்கத்தை விட்டுவிடுமாறு கணவர் விஸ்வகர்மாவிடம் மம்தா பலமுறை வற்புறுத்தி வந்துள்ளார். ஆனால் விஸ்வகர்மா எதையும் காதில் வாங்கவில்லை. அதைத் தொடர்ந்து மம்தாவின் நகைகள் மற்றும் அவர் பெயரில் இருக்கும் நிலத்தை அடமானம் வைத்து குடிப்பது, வேறொரு பெண்ணுடன் தகாத உறவில் இருப்பது என விஸ்வகர்மாவின் செயல் எல்லை மீறி சென்றுள்ளது. இதனால் ஒரு கட்டத்திற்கு மேல் கணவரின் சித்திரவதையை தாங்கிக் கொள்ள முடியாமல் மம்தா தனது மகளை கூட்டிக் கொண்டு பக்கத்தில் இருக்கும் மற்றொரு தெருவில் தனியாக வீடு எடுத்து வசித்து வந்துள்ளார். அதையடுத்து தனியார் அலுவலகத்தில் மம்தா வேலை பார்த்து வந்திருக்கிறார். சில நாட்களுக்கு பின்னர் கணவர் விஸ்வகர்மாவிடம் விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த விஸ்வகர்மா உடனே மம்தாவின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்போது அவர் அலுவலகத்தில் இருந்ததால் அங்கே சென்று மம்தாவை கடுமையான வார்த்தைகளால் திட்டியிருக்கிறார். இதனால் வருத்தமடைந்த மம்தா காவல் நிலையத்தில் விஸ்வகர்மா குறித்து புகார் அளித்திருக்கிறார். அப்போது போலீசார் இருவருக்கும் சமாதானம் செய்து வைக்க முயற்சி செய்தனர். ஆனால் மம்தா தனக்கு விவாகரத்து தான் வேண்டுமென உறுதியாக இருந்துள்ளார். இதையடுத்து விஸ்வகர்மாவை சமாதானம் செய்து வைத்து போலீசார் அனுப்பியுள்ளனர். ஆனால் அதில் மேலும் கோபமடைந்த விஸ்வகர்மா மம்தாவை கொல்ல வேண்டுமென திட்டம் தீட்டியிருக்கிறார். அதற்காக கள்ளச்சந்தையில் துப்பாக்கியும் வாங்கியிருக்கிறார். சம்பவத்தன்று கோரக்பூர் சந்தையில் மம்தா போட்டோ ஸ்டுடியோ செல்வதை நோட்டமிட்டுக் கொண்டிருந்த விஸ்வகர்மா அவரை வழிமறித்து மீண்டும் தகராறு செய்திருக்கிறார். அப்போது மம்தாவுக்கும் அவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த விஸ்வகர்மா தான் எடுத்து வந்த துப்பாக்கியால் மம்தாவை சுட்டுத் தள்ளியதாக அவர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். மேலும் என் பணத்தில் தின்று எனக்கே விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புகிறாளா என்ற ஆதங்கத்தில் அவளை கொன்றதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று விஸ்வகர்மா போலீசாரிடம் கூறியிருக்கிறார். இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். தன் மனைவி மீது இருக்கும் பர்சனல் ஈகோ காரணமாக அவரை திட்டமிட்டு கொன்றது மட்டுமின்றி தற்போது தனது 13 வயது மகளின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கியிருக்கிறார் விஸ்வகர்மா. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.